ஹாய் கைஸ், வெல்கம். ஸோ போன வீடியோ பார்த்துருப்பீங்க, ஷோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதனால நான் குரூப்பில் போட்டேன், அதே எப்படா செகண்ட் வீடியோ எடுப்பேன்னு பிலின்னு வந்துட்டேன். நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டாவது எபிசோடாக இருக்கும். ஸோ பெஸ்ட் ஷாப்பிங் இன் சென்னை கிளாதிங் ஸ்டோரில் எங்கே போய் வாங்குறது ட்ரெஸ் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ சின்ன வயசுலேருந்து எப்படி வாங்கியிருப்போம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ, நாங்கள் ஷூஸோட பிக்சர்லாம் ஆட் பண்ணல, நிறைய பேர் ஆட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது இந்த வாட்டி எல்லாமே எடிட்டில் பண்ணலாம். அண்ட் கமெண்ட்லேயும் நம்ம ஆளுங்கெல்லாம் சின்ன பசங்க வச்சு ஏரியா ரெடி பண்ணிட்டு போல 5 ரூபா கொடுத்து கௌதம் பிக் ஃபேன் நம்ம கோகுலுக்கு ரெடி பண்ணிட்டு மஜா பண்றோம். அடுத்தது நீ யாராச்சும் ரெடி பண்ணி ஸோ இந்த 3 பேர் அசம்பிள் ஆயாச்சு. ஸோ ஆல்ரெடி முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம் இவங்க யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷாப்பிங் சென்னையில் ஷாப்பிங் எங்கெல்லாம் பண்றது அப்படின்னு தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவில் போகலாம். ஸோ கிளாத்திங் ஸ்டோர்னு பார்க்க சொல்ல உங்க 2 பேருக்கும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. ஸோ சின்ன வயசுலேருந்து நீங்கள் எப்படி ஷாப் பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துலலாம் ஷாப் பண்ணுறீங்க அப்படிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்குறப்போ ஓரளவுக்கு எப்படி ஃபேஷன் மாதிரி இருக்குது அண்ட் எந்தெந்த இடத்துல போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கௌதம், நீ எங்கடா ஷாப் பண்ணியிருக்க சின்ன வயசுல? ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல வீட்டில் என்ன சொல்றாங்களோ வீட்டில் சரவணா ஸ்டோர் போத்திட்டு அது மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 10th 11th பர்த்டே வந்து நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்தது. அதுக்கப்புறம் தான் வீட்டான அப்புறம் ஹாட் ஸ்பாட் அங்க இருந்து வீட்டு பக்கத்துலயே அப்போ எடுத்துருக்கேன். நீங்க சார்? நம்ம எப்பவுமே சின்ன வயசுலயும் இப்படிதான் கொஞ்சம் குண்டா கொள்ளுதான் இருப்போம். அதனால எங்க அப்பா வாங்கிட்டு வருவாரு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. போட்டு பார்த்தா பத்தாது. எங்க வாங்குவாருன்னா நம்ம திருவான்மூர் காட்டன் ஹவுஸ்ல போயிட்டு ஆமா மயிலாப்பூர்ல இருந்து திருவான்மூர் காட்டன் ஹவுஸ்ல தான் எப்பவுமே சின்ன வயசுல எடுப்பேன். எத்தனை வாங்கிட்டு வருவாரு, எனக்கு பத்தாது. அதுல இருந்து நான் ஸ்டோர் விசிட் பண்ணி தான் நான் வாங்குவேன். சின்ன வயசுல டாடி கூட போயிட்டு, ஏன்னா பத்தாது, அவர் வாங்கிட்டு வந்தாருன்னா நம்மளுக்கு பத்தாது, அந்த சைஸ் கரெக்டா இருக்கு பண்ணிட்டு காட்டன் ஹவுஸ்ல வாங்குவோம். காட்டன் ஹவுஸ்ல எல்லாமே அப்போ நல்லா இருக்கும். சின்ன வயசுல செக்குடு எல்லாமே இப்பயும் நல்லா இருக்கு. ஆனா இப்போ நான் அங்க செட் ஆகுதுல்ல, நம்ம இருக்கிற இதுல இப்ப என்னோட சைஸ்க்கு அங்க இருக்குமான்னு போய் பார்த்தாதான் தெரியும். அந்த வயசுல இருந்து சொல்றேன், சின்ன வயசுல அவர் வாங்கி கொடுப்பாரு. அப்பயே போய் அங்க காட்டன் ஹவுஸ்ல போய் வாங்குவோம். நான் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சது நானும் காட்டன் ஹவுஸ்ல நான் எடுத்திருக்கேன். எங்க அப்பா மஜாவா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்பாரு. அந்த சுற்றுமொழி சுடரு அந்த போட்டோ நான் டிஸ்பிளே பண்றேன். அது ரீசெண்டா கூட நான் ஸ்டோரி போட்டிருந்தேன். அப்போ கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நான் அப்பவே மஜா அது போட்டு சைடா நின்று அது அப்பவே அந்த சுற்றுமொழி அப்போ ஃபேமஸ் நம்பர் வச்சு, இப்போ நம்பர் வச்சுலாம் ட்ரெண்ட் ஆகுதுல, அது மாதிரி அப்போ நம்பர் வச்சு அது ட்ரெண்டிங்ல இருக்கும். அப்போ நம்ம போட்டோ ஆட் பண்ணலாம், நம்ம சின்ன வயசு இந்த போட்டோ அது மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சத்யா பஜார். கேள்விப்பட்டிருக்கேன், அங்க வாங்கின வந்திருக்காரு எனக்கு. ஆனா நான் ஸ்டோர் விசிட் தான் நம்ம காட்டன் ஏன்னா பக்கத்துல. இப்போ டீனர் போனா கூட அண்ணன் கிடைக்கும் சத்யா பஜார் ஓஜி ஷாப், அங்க எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு எப்போ அப்பத்துல இருந்தே எனக்கு ஃபேஷன் பிடிக்கும்ன்றது எப்படி தெரியுதுன்னா, ஸ்கூல்ல ஒரு பையன், என்னோட கிளாஸ் பையன் தான், ஜெகதீஷ், ஃபுட்பால் ஆடுவான். அவன் ஒரு பேண்ட் போட்டுருந்தான். அந்த பேண்ட் பேர் நிர்வாணம்னு ஏதோ சொல்லிட்டான். நான் அம்மா கூட்டின்னு போய் மயிலாப்பூர் நிர்வாணமா போல அந்த பேண்ட் தேடினுக்கிறேன். நிர்வாணம் ஒரே பேர் மட்டும் தான் தெரியும். அப்பயே அந்த பேண்ட் எவ்வளவு சொல்றான், அந்த பேண்ட் ஆனான்னு தெரியல. ஆனா ஒரு கடையில போய் கேட்டதுக்கு எவ்வளவு சொல்றான், 1000 ரூபாய் சொல்றான். நான் எவ்வளவு ஒரு 6வது 7வது படிப்பு 1000 ரூபாய் அதிகம். இப்பயே அதிகம் தான். அப்போ நான் அழிஞ்சு நிறேன். அம்மா கூட்டிட்டு ஒரு 4-5 கடை அவங்களும் வராங்க. அந்த பேரை அவங்களாம் பேரே தெரியாது, எனக்கு அந்த பேர் தெரியாது. அப்புறம் ஃபுல்லா சத்யா பஜார் தான், ஃபுல்லா சத்யா பஜார். அப்புறம் நான் சின்னதுல இருக்கும் போது அந்த பெல் பாட்டம் டெய்லர் ஃபிட்லாம் அப்போ செம்ம ஃபேமஸ்.
அந்த தீபாவளிக்கெல்லாம் அந்த டெய்லர் ஃபிட் அந்த சத்யா பஜார் நடுவில் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்லர் ஃபிட்டு அந்த ஜிப் வச்சு போடுறது அந்த மஜாவா இருப்பா போல அந்த காலங்கள்ல அது. இப்பயும் இருக்குது ஆனா ஜிப்பு தான் இப்போ திருப்பி கொண்டு வரலான்னு இருக்கேன். நான் ஒரு கண் பலம் ரொம்ப நாளமா பண்ண அப்புறம் அதை மறந்துட்டேன் பண்றது இல்லை. வேற எங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஞாபகம் சும்மா வீட்டு பக்கத்துலயே ஒரு 2-3 கடை இருக்கும். இப்ப அப்பெல்லாம் ட்ரெஸ்னா தீபாவளி அது முன்னாடி பர்த்டே வந்து அதுக்கு வந்து கன்ஃபார்ம் பர்த்டேவோ தீபாவளி தான். இப்பதான் நினைச்ச மேனி நம்ம எடுத்துக்கிறோம். அதெல்லாம் வந்து 2 இடம் தான். ஸோ ஏதாச்சும் இன்சிடென்ட் சொல்லுங்க, இது மாதிரி ஏதாச்சும் காமெடி நீங்க பண்ணுது. ஏன்னா நான் காமெடி பண்ணிருக்கேன், அதனால வந்து இதை வந்து நான் வந்து சொல்றேன். காமெடினா ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் வந்து பென்சில் பிட்டு தான் இருக்கும். நான் வாங்கிடுவேன், வாங்கிட்டு திருப்பி டெய்லர் கடைக்கு போய் தைக்கிட்டு அது போடவும் முடியாது. கவரை போட்டு ஒரு நாள்னா திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு அவசரமா பேண்ட் கழட்டணும், கழட்ட முடியல. போட முடியல, எதுக்கு இந்த பேண்ட் போட்டு. ஆனா இப்பெல்லாம் வந்து ஃபுல்லா பேக்கிட்டாங்க. நினைவுகள் வந்து அதேதான். நம்ம பேண்ட் வாங்கிட்டு வந்துருவோம், அவ்வளவு காசு குத்து வாங்கினாலும் எப்படி இருந்தாலும் 70 ரூபாய் செலவாகும். 70 rupees கேட்பாங்க. அதை டக் பிடிச்சிட்டு திருப்பி போட்டதான் ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஆகும். அது வந்து ஃபர்ஸ்ட் வாங்கி எடுத்துட்டு வந்து டைரக்டா திரும்ப டெய்லர். ஆனா இப்போ அப்படி போடணுமானா கொஞ்சம் தெரிஞ்சு எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ என்னோட மஜா, நான் வந்து சின்ன வயசுலயே ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சரா இருந்திருக்கேன். சக்திமான் கதையை கேளு. சக்திமான் வந்து ஃபேன் நான். இது என்ன வயசுன்னு தெரியல, ஒரு நான் 3வது இல்லை 5வது அந்த ரேஞ்சில் இருந்து தான் அது இருக்கும். மஜாவா சத்தியமான போது சரியான ஃபேமஸ் சத்தியமான. நான் வந்து சரவணா ஸ்டோர்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சது. ட்ரெஸ் எடுக்கும்போது சரவணா ஸ்டோர்ல தான் எடுப்பேன். அங்கே தான் ஸ்டார்டிங் எங்கள் அம்மா கூட்டின்னு போய் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சத்தியமான் சரியான ஃபேமஸ். மஜாவா எங்கள் அம்மா கிட்ட சத்தியமான் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நின்று ஒத்த காலில் எங்கள் அம்மாவும் அப்படி இப்படின்னு போய் வாங்கி கொடுத்துறாங்க மஜாவா. அதுக்கப்புறம் தான் ஒரு கதை இருக்குது. ஆனால் அந்த சத்தியமான் வந்து ரெட்டு, எனக்கு வாங்கி கொடுத்தது ப்ளூ. ஏன்னா ஸ்டாக் இல்ல, போட்டோ இல்ல. அப்பெல்லாம் போட்டோ இல்ல गाइस, அதனால ஆட் பண்ணல. அப்போ போட்டோ இல்ல. நான் வந்து அது சாட்ஜிபிடி நல்லா சாட்ஜிபிடி போட்டு போடுறேன். அத வந்து ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன். மச்சாவா போட்டு எங்க வீட்டு 3வது படிக்கட்டுல இருந்து 3வது படிக்கட்டுல விட மாட்டேன். 3வது படிக்கட்டுல இருந்து ட்ரை பண்ணி சுத்துறேன். அப்படியே சத்தியமா சுத்துவாரு, நம்ம சுத்தமா நான் பரங்கல. சின்ன வயசுல இதெல்லாம் ஒரு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட். அப்புறம் ஒரு மட்டன் வேற விட்டுச்சு. அப்படியே எங்க அம்மா கிட்ட போய் குத்துட்டு அம்மா மாத்திடுவாங்க, பறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மஜாவா வந்து மாத்தியாச்சு. அது ஒரு மஜாவான எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் வந்து டெய்லர் ஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதுலேருந்து நான் வந்து எனக்கு வந்து 33 வயசு ஆகுது. இவங்கெல்லாம் வந்து 20 வயசு தாண்டி இருக்காங்க. ஸோ அப்போலாம் வந்து டெய்லர் ஃபிட் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து சத்யா பஜார் மாறிச்சு. சத்யா பஜாரில் இருக்கிறது கூட எங்கள் அம்மா கூட தான் நான் போய் எடுத்திருக்கேன். பேக்லாம் 150 ரூபா. அப்போ வந்து பேண்ட்டோட ரேட் வந்து 150. என்ன மாதிரி பேண்ட் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் ஃபிட்டு, ஸ்கின் ஃபிட் அது மாதிரி இருக்கும். அங்கேருந்து எங்கே போச்சுன்னா பார்த்தீங்கன்னா பேகிக்கு மூவ் ஆகணும். வருது ஸ்ட்ரெயிட் ஃபிட் மாதிரி இருக்கும். அதை வந்து மடிச்சு விட்டுறதுலாம் ஃபேஷன். அப்பெல்லாம் வந்து கை குழந்தையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரெயிட் ஃபிட் வந்து மடிச்சு விட்டுறது, ஃபோல்ட் பண்ணி ஒரு 2 ஃபோல்ட் பண்ணுறது வந்து ஒரு ட்ரெண்டு. அப்போ ஒரு ட்ரெண்டு மேலக்கா உள்ள இல்லை. அதுல இருந்து எப்படி மூவ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பேகி வந்து அப்படியே பேக்கெட்லாம் மஜாவா இவ்வளவு பெருசு இருக்கும். இல்ல பேக்கி இங்க இதுல பின் பேக்கெட் இவ்வளவு தூரம் இருக்கும். ஃபர்ஸ்ட் எமினம்னு ஆரம்பிச்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக்ல கிளாடியேட்டர் என்ன வாயில எதுனா எம்ப்ராய்டிங் வச்சிருக்கோம். அதெல்லாம் வாங்கியிருக்கேன். நான் இன்னொன்னு பாத்துக்கேன், டேப் பேண்ட் ஒன்னு இருக்கும். சைடுல இந்த ஜீன் இருக்கும், டேப் மட்டும் வச்சு அதுவும் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அப்பயே வந்து ஜெர்சி ஃபேமஸ். அந்த காலத்துல வந்து ஜெர்சி ஃபேமஸ். இப்ப எப்படி ஜெர்சி சிஎஸ்கே இல்ல, அப்பெல்லாம் வந்து ஃபுட்பால் தான். ஃபுட்பால் ஜெர்சி ட்ரெண்டிங்ல இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம். நான் இன்டர் மிலான் ஜெர்சி வாங்குறதுக்காக ஸ்பென்சர் கேப், இந்த வேலண்டினா அதெல்லாம் வந்து மஞ்சள் கலர் பால் பச்சை கலர்
அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பயங்கரமான ட்ரெண்டு. ஸ்பென்சரில் தான் வாங்கி ஷாப் பண்ணி ஞாபகம் இருக்கு. இது எவ்வளோ வயசு இருக்குன்னா ஸ்கூல் படிக்கிறப்போ, ஸ்கூல் வந்து 11th 12th அந்த ரேஞ்ச் படிக்கிறப்போ நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஹை ஸ்கூல் நீங்கள் 11th 12th படிக்கிறப்போ அப்படியே கொரோனாலே வாழ்க்கையை ஓட்டு நானு இவ்வளோ சின்ன பசங்க அப்படியா? ப்ளஸ் ஒன்னா காலேஜ் ஸ்கூலுக்கே போல நானு ஃபுல்லா கொரோனா தான். கொரோனா டைம்ல ஸ்கூல் பசங்க இல்லையா? நீ நான்லாம் கொரோனா டைம்ல தான் ஸ்கூல் படிக்கிறேன், முடிஞ்சிருச்சு ஸ்கூலு. அதுக்கப்புறம் தான் அப்பெல்லாம் வந்து நான் வந்து ஸ்பென்சர் தான். ஆமா, ஃபுல் ஷாப்பிங்க வந்து ஸ்பென்சர்ல தான். ஆமா, ஃபுல்லா சைடு எஃபெக்ட், வட சென்னை அந்த மாதிரி ஸ்டார்னு ஒரு ஏதோ ஒரு கடை ஒன்று இருக்கும், அங்கெல்லாம் என் சைஸுக்கு மோஸ்டா அங்கே நல்லா இருக்கும். அதனால அப்படியே ஸ்கூல் டைம்ல எல்லாம் அங்க பண்ண ஆரம்பிச்சேன். நீ எங்க எடுப்ப கொரோனா டைம்ல? கொரோனா ஸ்கூல் என்ன எங்க எடுப்ப? அதுதான் வீட்டு பக்கத்துல வார்ட்ரோப்னு ஒரு கடை இருக்கும், சின்ன கடை, அது அங்க இருக்கும். அப்புறம் ஆர்ட்ஸ் மோஸ்டா ஆர்ட் ஸ்பாட் தான். அப்புறம் ஸ்னைப்ஸ் ஆர்ட் ஸ்பாட் அப்போ கொஞ்சம் ஏரியா நல்லா இருந்தது. இல்ல மேத்யூ கவர்மெண்ட் அப்போ டீனர்ல அங்க போவேன். அப்படி இல்ல 70mm எப்பனாச்சும். ஓகே, அந்த மாதிரி. நீ வந்து மேத்யூ கார்மெண்ட்ஸ் சொல்றது நாம வருது. அதுவும் வந்து ஒரு ஓஜி ஷாப்பா வந்து இருந்துச்சு. டீனர்ல ஷூஸ்லாம் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஷூஸ்லாம் இல்ல உங்ககிட்ட. ஆமா, இப்போ லேட்டரா தான். இப்போ அதான் நீங்க வாட்ச்மே வச்சுப்பாங்க குளிப்பற பக்கத்துல. அதனால உங்களுக்கு தெரியல. அந்த செக் ஷர்ட் ஃபிளானல் தான் நல்லா இருக்குவாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா 400 ரூபா. அந்த அதான் ஸ்பென்சருக்கு அப்புறம் ஒரு ஞாபகம் இருக்கிற மாதிரின்னு பார்த்தோன்னா மேத்யூ கார்மெண்ட்ஸ் தான். நான் ஒரு 2-3 வருஷம் அங்கே எடுத்திருக்கேன். பேண்ட் தீபாவளிக்கு சரியான நம்மளால எப்பவுமே செக்குடு தான் ஓஜி தான் போடுவா போல. அப்புறம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டையெல்லாம் விற்பாங்க, ஜட்டி விற்பாங்க, பாக்ஸர் விற்பாங்க, எல்லாமே விற்பாங்க. அந்த இதுல கீழே ஒரு இது இருக்கும். இல்ல அது அந்த கடை கீழே ஆக்சசரிஸ் விற்பாங்க. ஸோ மேத்யூ கார்மெண்ட்ஸுக்கு மாறின நினைவுகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நம்மளே எடுக்கிறது தான். மேத்யூ கார்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நானே எடுக்கிறது தான் ஃபுல்லாக. வீட்டிலலாம் கேட்டு இல்லை, காசை வாங்கிட்டு போய் ஷாப் பண்ணுறது. அது மாதிரி காலேஜ்லலாம் என்ன பண்ணிருந்தேன் ஞாபகமே இல்லை காலேஜ்லாம். ஸோ மேத்யூ கார்மெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் ஸ்கூல் படிக்கிற டைம் வரைக்கும் தான். ஆனா வீட்டுல 10th வந்து வீட்டுல எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளே அப்படியே கடைக்கு போயிட்டு எங்க நல்லா இருக்குன்னு பார்த்து. காலேஜ்ல வந்து இப்போ ஃபேக்டரி அவுட்லெட் கடலாம் இருக்குல்ல, நான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம். அப்ப யாரோ வாங்கினாங்க 3 வாடா 4 ஃப்ரீ. நான் ஒரு 2 ஃபேண்ட் மட்டும் எடுத்து வந்தா நல்லா இருக்கு. 4 வருஷமா ஓட்டுறேன் அந்த பிளாக் பேண்ட். ஒரு பிளாக் பேண்ட் 4 வருஷமா ஓடிட்டு தான் இருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு பிளாக் பேண்ட்லாம் அடின்னு வச்சிருக்கேன். ஆனா நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் இந்த பிக் பாஸ்னு ஒரு கடை ஒன்று, சக்சஸ் அவங்க ஃபேமஸா இருந்தானுங்க அந்த டைம்ல. நான் காலேஜ் படிக்கும் போது அப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் இதுவாங்க போவாங்க. எனக்கு சைஸ் இருக்காது அங்க, அதுதான் கொஞ்சம் டைட் ஆயிடும். இந்த இப்பு இந்த வயிறுலாம் கொஞ்சம் டைட் ஆயிடுமா. இருந்தாலும் எத்தனை வருவேன் 300 ரூபாய் 3 சட்டை. நான் ஏன் ரீகால் பண்ண முடியல, நான் காலேஜ் படிச்சது வந்து 12லேருந்து 15. ஸோ நான் எங்கே வாங்கினேன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக ரேண்டமாக வாங்கினது ஹாட் ஸ்பாட்டில் வாங்கியிருக்கேன். அவ்வளோ வாங்கினது இல்லை, ஹாட் ஸ்பாட் மேத்யூ கார்மெண்ட்ஸில் வாங்கியிருக்கேன். இப்போ வந்துடா, நானும் எப்பயோ போச்சுடா, அதெல்லாம் இப்போ வந்த கடை. அதனால வந்து எனக்கு வந்து சுத்தமாக ஞாபகம் இல்லை, அதை பற்றி வந்து ஐடியாவே இல்லை எங்க வாங்கணும்ன்ற. இப்போ கூட ரீகால் பண்ணி பேச விட்டு ரீகால் பண்ணுற ஹாட்ஸ்பாட் வந்து எனக்கு நான் 8th படிச்சிருக்கேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆரம்பிச்சேன். ஹாட்ஸ்பாட் வந்து MMD ஃபர்ஸ்ட் அங்கதான் ஆரம்பிச்சாங்க. அப்போ போனப்போ வரதான் மச்சான் நினைவுகளா இது அதெல்லாம் யோசிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேண்ட் இருக்கும். நான் ஒரு மாதிரி பேண்ட் இந்த CR7 அந்த மாதிரி பிளாக் கலர் பேண்ட். ஆனா நிறைய பேர் வந்து நிறைய கடையில வாங்குவாங்க. ஆனா நான் வந்து எந்த கடையிலயும் வாங்க முடியாது, ஏன்னா சைஸ் அவ்வளவு எங்கேயுமே இருக்காது. அதனால நிறைய கடை ஏறி இறங்குவாங்க, அவ்வளவு இருக்காது. நிறைய கடை ஏறி இறங்குவாங்க, அதுதான் ரெடி பண்ணிட்டு இது பண்ணோம். அதனால நிறைய கடைக்கு போய் பார்த்துருக்கேன், நான் எங்கேயுமே சைஸ் இருக்கேன். ஆனா ஸ்பென்சர்ல வந்து ஓரளவு இருக்கும். ஆனா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னா டவுட். இப்போ அவங்க எல்லாம் நிறைய பேர் போடுவாங்க, அதே மாதிரி நம்ம போடணும்னு ஆசைப்படக்கூடாது. பெருசா இருக்கிறவங்க அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்மளுக்கு இருக்கிற மாதிரி போடணும்னு ஆசைப்பட்டு
அது வந்து எப்படி போடணும்னா ஸ்டிச் அந்த இதே மாதிரி நான் ஹைட்டா இருந்தாலும் ப்ராப்ளம் வரும். எப்படின்னா நம்ம 32 எடுத்துருவோம் பேண்ட், ஆனா வந்து ஆங்கிள் உங்களுக்கு கட் ஆகும், அந்த லென்த் ப்ராப்ளம் வரும். நீங்க 34 அப்படி எடுத்து ஹிப்ஸ் சஜஸ்ட் பண்ணிட்டா ரொம்ப டிங்கரிங் ஸோ வந்து ஸ்கூல் டைம் ஓஜி, என்னோட வந்து ஸ்கூல் டைம் ஓஜியா இருந்த ஷாப் வந்து சத்யா பசார். இது வந்து சத்யா பசார் வந்து நான் வந்து கொடுப்பேன். சத்யா பசார் அண்ட் ஸ்பென்சர் ஸ்கூல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கடை நான் வந்து கொடுப்பேன். உன்னோட ஸ்கூல் டைம்ல ஓஜி ஷாப் அப்படின்னா நான் மேட்ஜி சொல்லுவேன், சவுண்டிங் சொல்லுவேன். மேட்ஜி சவுண்டிங் காட்டன் ஹவுஸ் தான் எப்பவுமே. ஆமா ஸ்கூல் படி. ஆமா ஸ்கூல் டைம்ல காட்டன் ஹவுஸ் ஸ்பென்சர். 10th பாத்தீங்கன்னா காட்டன் ஹவுஸ் அந்த மாதிரி லோக்கல் வீட்டு சரௌண்டிங்ல இருக்கு. அதுக்கப்புறம்லாம் ஸ்பென்சர் தான். ஸ்பென்சர் ஆக்சுவலா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு எரா இருக்கு. 2 ஜெனரேஷன்ல வந்து ஸ்பென்சர் வந்து 2 இடத்துலயும் வந்துருக்கு. இனியோட இதுலயும் இருக்கு, என்னோட இதுலயும் இருக்கு. அது ஸ்பென்சர் வந்து ஓஜி அப்படின்னு சொல்லலாம். காலேஜ் படிக்கிறப்போ ஃபேக்டரி அப்படின்னு எடுத்துட்டான். அதுக்கப்புறம் ரேண்டமா தீபாவளி வந்தா எடுப்பேன். ஏன்னா வீட்டு பக்கத்துல ஒரு இல்ல ஓஜி ஷாப் ஒண்ணு பொறுத்த வரைக்கும் காலேஜ்ல எங்க இருக்குது எடுத்தல அதை வச்சு பாக்க காலேஜ்னா வீட்டு பக்கத்துல வார்ட்ரோப்னு ஒரு கடை இருக்கு. இன்னொரு காலேஜ் படிக்கும் போது அதான் ஸ்பென்சர்லயும் அதே ஸ்பென்சர்ல தான் எடுப்பேன். ஏன்னா அங்க மட்டும் தான் எனக்கு சைஸ் இருக்கும், மற்ற இடத்துலலாம் எடுத்து சைஸ் இருக்கும். 2XL சொல்றாங்க, நான் டைட் ஆயிடும் XL சைஸ்ல. நான் ஸ்பென்சர்ல வந்து நிறைய கடை இருக்கிறதுனால எதனா ஒரு கடையில தேடி எடுக்கும் போது மாட்டிக்கணும். அதுவும் மாட்டிக்கணும் பல்கா மாட்டாது, 1-2 அப்பப்போ ஒன்னு வாங்கி வச்சுப்பேன். சரி, இது வந்து இப்போ பழைய பிளாஷ்பேக்லாம் வந்து அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அப்படியே வாங்கணும். ஸோ ஒரு கனெக்ஷன் தான் எந்தெந்த கடை வந்து சஸ்டைனபிளா இருக்கு. அப்போ ஜெனரேஷன்ல என்ன எடுத்தோம், எங்க எடுத்தோம், இப்போ எங்க எடுத்துட்டு இருக்கோம், எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க எடுத்துட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு மெயினா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், இன்ஃபர்மேட்டிவா வந்து இருக்கும். ஆனால் இதை வச்சு நீங்க வந்து போய் பார்த்து எடுக்கலாம். ஒரு நல்ல கடையும் இருக்குது, மஜாவான கடையும் இருக்குது. ஸோ இப்போ நீ வந்து ஆஸ் எ இன்ஃப்ளூயன்சரா இப்போ நான் எடுக்கணும் அப்படின்னா ஜீன் ஓரியன்டா போனோம் அப்படின்னா ஸ்பென்சர் போலாம் அப்படின்னு. ஸ்பென்சர்ல ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா ஓகே குக்கோ அந்த சைக்கிளோ ட்ரை பண்ண நல்லா இருக்கு பேண்ட்லாம். அப்படி இல்ல சில பேர்னா அந்த கேஷுவல் ஃபார்மல் வேர் ட்ரை பண்ணா சைடு எஃபெக்ட். நீ எங்க எடுப்ப? நான் வந்து இப்போ வந்து எனக்கு அவ்வளவு சைஸஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் பிளஸ் சைஸ்ல இருக்கிறதுனால. ஆனா இப்போ நிறைய கடை வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அவ்வளவு கடைகள்னாலும் இப்போ கொஞ்சம் நிறைய கடை வந்துருச்சு. நான் எங்க எடுப்பேன்னு பாத்தீங்கன்னா வல்சர்வாக்கத்துல ஒரு பேட்ரா வார்டுன்னு ஒரு கடை ஒன்று இருக்கு. அங்க வந்து பிளஸ் சைஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா வச்சிருக்காங்க. பிளஸ் அதுவும் இல்லாம ஸ்பென்சர்ல ஒரு 2-3 கடை இருக்கு. கேஷ் அண்ட் கேரின்னு ஒரு கடை இருக்கு. அந்த பேட்ரா வார்ட்ரோப்னு அதை பத்தி நம்ம பேசியாங்க. ஆக்சுவலா அந்த கடை ஒரு மஜாவான கடை. ஆமா 3 இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டுருக்கேன். அப்பெல்லாம் நீ பிடிப்பேன். அப்பயே நான் வந்து அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அவங்கள பத்தி, அவங்க கடையை பத்தி நான் வந்து பண்ணிருக்கேன். கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கும். கலெக்ஷன் வந்து மஜாவா இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைச்சா வல்சர்வாக்கம் சைட் போனீங்கன்னா நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க, ஒரு மஜா கடை. சோ அங்க நீ வந்து என்ன எடுத்துக்க? அங்க வந்து நான் பேகி ஜீன்ஸ் அந்த மாதிரி டி-ஷர்ட்ஸும் ஓகேவா இருக்கும், ஷர்ட்ஸ்லாம் பக்காவா இருக்கும். ஆக்சுவலா அந்த கடையில பாத்தீங்கன்னா நிறைய பீசஸ் மஜாவா இருக்கும். ஷர்ட்ஸ் செம்மையா இருக்கும், பாட்டம் நல்லா இருக்கும், ஜீன்ஸ் நல்லா இருக்கும், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்க போனீங்கன்னா செம்ம ஐடியா கிடைக்கும். 2 இடத்துல இருக்குது, பாரிஸ்ல இருக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா வல்சர்வாக்கம். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் எதுவுமே பெய்டு இல்ல, பர்சனலா எங்களுக்கு போடுவாங்க ஸ்பான்சர் காசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எங்களை எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். நிறைய பேர் வந்து எங்க புதுசா சென்னைக்கு வந்து பிளஸ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியாது எங்க வாங்கலாம், எங்க பிளஸ் சைஸ் நீங்க புதுசா சென்னைக்கு வந்தீங்கன்னா இல்ல வந்து காலேஜ் போறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்க போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேட்ரா வார்ட்ரோப் வந்து ஒரு சூப்பர் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேயே ஒரு பெஸ்ட் கடைன்னு சொல்லலாம். எல்லாமே இருக்கும், ஜார்ட்ஸ் இருக்கும், ஸ்வெட் பேண்ட்ஸ் இருக்கும், பேகி இருக்கும், எல்லாமே இருக்கும். பயங்கரமான கலெக்ஷன் தான் இருக்கும். நீங்க போனீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்பவே நான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ இந்த ஷாப் வந்து இங்க இருக்குமா, இந்த டைம்ல இருக்குமா, இல்ல இதே பீஸ் இருக்குமா. இப்போ த்ரிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பிரச்சனைனா அதே பீஸ் வந்து வாய்ப்பே இல்லை. நம்ம ஒண்ணு வாங்க போயிடுவோம், அங்க ஒண்ணு கிடைக்கும். அந்த மாதிரி தான் த்ரிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பீஸ் தான் வச்சிருப்பாங்க, அதை வச்சுதான் நீங்க வந்து எடுக்க முடியும். நீங்க அதுவே வேணும்னா கிடைக்காது. அப்புறம் வேற பேட். அதுக்கப்புறம் வந்து பிளஸ் சைஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பென்சர்ல ஒரு 2-3 கடை இருக்கு. கேஷ் அண்ட் கேரின்னு ஒரு கடை இருக்கு, அங்க வந்து எல்லாமே இருக்கும். யுக்கியோன்னு ஒரு கடை இருக்கு, அங்க வந்து ஸ்ட்ரீட் வேர் ஸ்டைல். யுக்கியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஜா கடை. நீங்க வந்து ஃபங்கியா வந்து போடணும் அப்படின்னு ஸ்ட்ரீட் வேர்லாம் மஜாவா இருக்கும். யுக்கியோ ஃபங்கியா வந்து
பக்காவா இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து லினன் பேண்ட்ஸ் வாங்கலாம், பேக்கி வாங்கலாம். நீ வாங்கிருக்கியா? நான் வாங்கியிருக்கேன். பெஸ்ட் காட்டன் ஷர்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். பேக்கி நல்லா இருக்கும். ஒரு ஷர்ட் ஒன்று மஜா. ஃபர்ஸ்ட் வீடியோவே நான் போட்டுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோவே விக்கியோல தான் வாங்கினேன். பிரைஸும் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும். குவாலிட்டி செம்மையா. இன்னும் பிரைஸ் எனக்கு ஆக்சுவலா தெரியல. ஏன்னா 1100 1200 வரும். அது உங்களுக்கு வந்து உனக்கு வேணா அது வந்து ரீசனபிளா நிறைய பேர். எனக்கு ஆக்சுவலா பார்த்தோன்னா அது ஓகே, வாங்கலாம். நல்லா இருந்தா வந்து அந்த பிரைஸ்க்கு வாங்கலாம். 1000 1200 1400லாம் உங்க பட்ஜெட்டா இருந்தா நீங்க கண்டிப்பா அங்க வாங்கலாம். ஜெர்சி இருக்கும். ஜெர்சி பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே காமனா. அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்பென்சர்ல ஃபுல்லாவே இதே மாதிரி தான் அப்படின்னு ஒரு ஜெனரலைஸ் பண்ணலாம். பேட்டர்ன் மாதிரி இது இங்க போனா அப்படியே எல்லாமே ஒரு எல்லாருக்கும் ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு கடையில பாக்குற ஸ்டாக் எல்லாமே வந்து இன்னொரு கடையில இருக்கும். அது ஒண்ணு ஸ்பென்சர்ல இருக்குது. பட் விக்கியோ வந்து ஒரு நல்ல கடை. ஆக்சுவலா நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபங்கியான இதுலாம் வந்து பக்காவா இருக்கும். அதுக்கப்புறம் ஆவடியில் நான் ஒரு கடைக்கு போயிருக்கேன். அது வந்து ஃபியூஷன் லைஃப் ஸ்டைல்னு ஒரு கடை ஒன்று. அங்கே வந்து ப்ளஸ் சைஸ்க்கு மட்டும் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நார்மல் சைஸும் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைஸ்க்கு மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட டிஷர்ட்ஸ்லாம் வாங்குற மாதிரி தான் அங்கே தாராளமாக அதெல்லாம் அவங்க கிட்ட தான் வாங்குது. பேகி ஸ்வெட் பேண்ட்ஸ் கூட அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஷர்ட்ஸும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் சைஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வாங்குற மாதிரி தான் அங்கே போய் அங்கதான் வாங்குவேன். அங்கே நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ். ஆவடி சொன்னோடனே தான் நாங்க சொல்ல மாட்டேன்னு ஒரு கடை இருக்கு. அங்க ஆக்சரிஸ் சொல்ல மாட்டேன் ஆக்சரிஸ்லாம் வருங்க. சொல்ல மாட்டேன் சொன்னது நல்லா இருக்கும். ஓகே, நான் வந்து ஸ்பென்சர்ல ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பேட்ரா வாட்டர் வாங்குவேன். ஆக்சுவலாக வந்து அந்த நான் வந்து வீடியோ பண்ணல, அது வந்து யாருக்குமே தெரியாது, எந்த ஓனருக்கும் தெரியாது, நானே பண்ணது. நாங்க 2 பேர் நானும் வருவோம் அதுல கேமியோ பண்ணுவோம். அப்படியே ஆமா என்னதான் இட்டு போவியே ஸ்டார்டிங்ல. ஆமா ஆமா இல்ல இது ஃபர்ஸ்ட் வீடியோ நான் தான் அதுல பிக் சைஸ் இங்க அவேலபிள் ப்ரோ அதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்போ வந்து 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி அந்த வீடியோ நான் வந்து பண்றேன். நான் 4 கடை 5 கடை பண்ணிருப்பேன். இந்த பேட்ரா வாட்டர் இருக்குல்ல, அந்த அவர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அட்ரஸ் கேட்டு ஒரு 4 ப்ராடக்ட் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படியே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓ அந்த வீடியோ பார்த்துட்டு சரிங்க வீடியோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பீஸ் அனுப்பிச்சுட்டேன். அனுப்பிச்சு விடுறேன் ப்ரோ. நான் கேட்கலாம் இல்ல. ஓகே ஓகே இந்த வீடியோ பண்றதுக்காக அனுப்பிச்சு விடுறேன். ஸ்பென்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில ஒரு பெஸ்டான கடை வந்து பேட்ரா BADR. கரெக்டா அவரு அது ஆக்சுவலா ஒரு அந்த பேருக்கு வந்து அவர் சொன்னாரு. கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. நம்ம மோனிகா சூப்பரா சொல்லுவாரு. சொல்லுவாரு. ஆனா ஆக்சுவலா அது கிடையாது. பேட்ரா BADR வாட்டர். அது கூட கரெக்டானு தெரியல. அவர் அது ஒரு வார் ரிலேட்டட் சொன்னாரு. ஸோ அதுதான் கதை. ஒரு அண்டர் ரேட்டடான கடை. நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து ஸ்பென்சர் பிளாசா ஒரு ஓஜி. நான் சின்ன வயசுல இருந்து இன்னும் கூட வந்து ஸ்பென்சர் பிளாசால வந்து போய் எடுக்கிறேன்னா ஒரு மஜா. அதான் விக்கியோ வந்து பத்தி பேசியாச்சு. அப்புறம் சைக்கும் பாத்தீங்கன்னா நீ வந்து சைக்கு வந்து லைட்டா தொட்டுட்டு போனாங்க. சைக்கும் ஒரு மஜாவான கடை. சைக்கிளையும் வந்து சூப்பரா இருக்கும். நானும் நிறைய வாங்கியிருக்காங்க. பேகி நல்லா இருக்கும், ஷர்ட்ஸ் நல்லா இருக்கும். இப்போ புதுசா அந்த பஃபர் ஜாக்கெட்லாம் இறக்கியிருக்காங்க. அவர் சொன்னாரு ப்ரோ பஃபர் ஜாக்கெட்லாம் இறக்கியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் செக் அவுட் பண்ணி. சைக்கு ஃபூக்கு அங்கெல்லாம் ஃபூக்கு யூகே எல்லாம் சிமிலரா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பிளஸ் சைஸ்க்கு என்னன்னா பாத்தீங்கன்னா இப்போ நான் வாங்குற மாதிரி ஒரு 2-3 பீஸ் தான் இருக்கும். அங்க வந்து நான் அவ்வளவு இது பண்ண மாட்டேன். போட்டு அடிக்க போறாங்க பார்த்துட்டு அவர் எத்தனை வர அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. நீங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. நீங்க சொன்ன உடனே அவங்க ஸ்டாக் கிடைச்சா எடுத்துருவாங்க. பிளஸ் சைஸ்ல இப்போ வந்து கலாய்க்கிறாங்க. அது மேல கலாய்ச்சிட்டு இருப்பேன். பிளஸ் சைஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை, பிளஸ் சைஸ் கேட்கறாங்க. ஏன்னா நானே வந்து த்ரிஃப்ட்ல வந்து பிளஸ் சைஸ் நான் வாங்கியிருக்கேன், நான் வச்சிருக்கேன். நான் ஒரு 20 பேண்ட் வாங்கினா 2 பேண்ட் தான் வாங்கினேன். நிச்சயம் அப்படியே எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இருக்கேன். அப்ப எப்படி எடுக்க முடியும்? அவங்க கேட்கறாங்க ஆனா வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போ ரிஸ்கே இல்லாம எது போதோ அதுதான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ல வந்து நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பேண்ட் வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு பேண்ட் வாங்கியிருக்கேன். நல்ல கடை. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ப்ராப்ளம். சரியான ஆட்டிடியூட் இருக்கு. நம்ம போயிட்டு நம்மள ஒரு கஸ்டமராகவே மதிக்க மாட்டாங்க. அங்கே அவங்க பண்ண ஒரு வேலை பார்த்து நிற்பாங்க. எடுத்து காமிக்க மாட்டாங்க. மற்ற கடையிலாம் நான் இது மாதிரி எல்லாருமே இருப்பாங்கன்னு தெரியல. நான் வந்து ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். ஒரு வாட்டி எனக்கு இந்த நான் வந்து காலேஜ் படிக்கும் போது சில ட்ரெஸ்லாம் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கும்.
சொல்லிட்டேன் கஸ்டமர் சர்வீஸ் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி அதான் கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. நம்ம எப்படி பில் போடும் போது மட்டும் தான் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். நீங்க உங்களுக்கு அதுதான் இதே மாதிரி தான். ஆனா குவாலிட்டி வைஸ்லாம் ஓகே தான். குவாலிட்டி வைஸ்ல கலெக்ஷன்லாம் ஓகே தான். நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். நான் அவங்க கிட்டே சொல்லிட்டேன் நான் வந்து கஸ்டமரா வந்திருக்கேன். நானும் வந்து அண்ணா கூட நான் வந்து அந்த பையன் நான் கேக்குறேன் நான் வந்து கஸ்டமரா வந்திருக்கேன் காசு கொடுத்து தான் வாங்க போறேன். நீ வந்து என்ன அட்டன் பண்ணணும். சரி உங்களுக்கு வேலை பிடிக்கல அதெல்லாம் வேற விஷயம். இப்ப நான் வந்து கேட்கும் போது அவன் அட்லீஸ்ட் எடுத்துட்டாச்சு கொடுக்கணும். அது கூட பண்ண மாட்டான். நான் வந்து அப்புறம் வந்து நான் வாங்க தான் வந்திருக்கேன் அப்படி சண்டை போட்டு அப்படிதான் வந்தேன். ஆனா வாங்கினேன் நல்லா இருந்தது ப்ராடக்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா ட்ரௌசர் வாங்கினேன் அந்த இது அப்பாவுக்கு வாங்கினேன். ஆக்சுவலா அது நல்லா இருந்தது. இன்னும் வந்து போட்டு நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க அது அங்கதான் வாங்க சைட் எஃபெக்ட்ல தான் வாங்குது. அந்த சைட் போனா அந்த கடையில போய் வாட்ச் ஆகுறீங்க. இல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நல்லா நடந்துருக்கலாம் இவங்ககிட்ட நல்லா இருந்திருக்கலாம். அதுவும் அதை வச்சு இந்த கடன் மட்டும் இல்லாம இப்ப நம்ம சொன்ன கடை கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க. எல்லாமே இருக்குது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி இன்னுமே எப்பவுமே அங்கதான் வாங்குவோம். சைடு எஃபெக்ட் நீ ஸ்பென்சர் போனாலே அவங்க பேக் இருக்கு. ஒரு நல்ல கடையா இருக்கு. நான் அவ்வளோ ஷாப் பண்ணது இல்லை அங்கே. ஆனால் நான் வாங்கின பேண்ட்டு தரமா இருக்குது சூப்பரா இருக்குது. கண்டிப்பா வந்து வாங்கலாம். ஸோ அதை விட்டா ஆக்சுவலா ஸ்பென்சர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. வடச்சென்னை வந்து ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. நான் 2 பேண்ட் வாங்கியிருந்தாங்க. ரெண்டுமே தரமா இருந்தது. அதோட ஃபிட்டும் சரியா அதோட குவாலிட்டியும் வந்து மஜாவா இருந்தது. அதை மிஸ் பண்ணிட்டேன். நாங்கள் போன உடனே அந்த எஸ்கலேட்டர் ஏறினோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அது நீங்க வாங்கிருக்கீங்க? இல்ல நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் நீ கூட கேட்டிருந்தேன். அந்த பேண்ட் வந்து வடச்சென்னையில தான் இருக்குது. அது ஃபிட் சூப்பரா இருக்கும். அந்த அழகு ஜீன்ஸ் சிலோட் வந்து பேண்டோட சிலோட் வந்து பயங்கரமா இருக்கும். வடச்சென்னையும் வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் நிறைய கடை வந்து உள்ள இருக்கு. அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாம நிறைய இருக்கு. நிறைய கடை இது நம்ம போயிருக்க மாட்டோம். வந்திருக்கு. ஆனா ஆல்ரெடி இருக்க கடையே இப்போ கலெக்ஷன் நல்லா இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் ஆக்சுவலா தெரியும். ஏன்னா நிறைய பேர் ரீல்ஸ் போடும்போது தான் தெரியுது இது மாதிரி ஒரு கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பென்சர் தாண்டி வேற என்ன கடை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க 2 பேரும்? ஸ்பென்சர் தாண்டினா எக்ஸ்சேஞ்ச் கேரேஜ். எக்ஸ்சேஞ்ச் கேரேஜ் ஒரு மஜா கடை. ஆக்சுவலா நான் வந்து ரீசெண்டா கொலாபரேட் பண்ணியிருந்தேன். டிஷர்ட்டு பேண்ட் ஜீன்ஸ் ஜாக்கெட் இது எல்லாமே நல்லா இருக்குது. டிஷர்ட் வந்து மஜாவா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவன் த்ரிஃப்டா இருந்தாங்க. இப்போ த்ரிஃப்ட் வச்சிருக்காங்க, சர்ப்ளஸ் வச்சிருக்காங்க. சர்ப்ளஸ் அதிகமா வச்சிருக்காங்க. ஆமா எக்ஸ்சேஞ்ச் கேரேஜ் கூட நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனா கடைக்கு இன்னும் போல செக் பண்ணி நான் போயிட்டு மஜாவா கவனிச்சாப்பல அஜய் சூப்பரா மஜா மனுஷன் ஜிசேதுபதி பையன் மாதிரியே இருப்பாரு. பபுகம் பெண்ணு அப்படியே கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்தாருன்னா அதே மாதிரி இருப்பான் போல. மஜா மனுஷன். ஒரு நிறைய படிச்சிருக்காங்க. இப்போ படிச்சுதான் இருக்கேன். PhD அஜய் போக்கு ஒரு வணக்கம். எக்ஸ்சேஞ்ச் கேரேஜ் செக் பண்ணி பாருங்க. என்ன பிரச்சனை ரொம்ப தூரம் இருக்குது. குரோம்பேட் இருக்குது. மஜாவா கிண்டில வண்டியை போட்டு ட்ரெயின்ல தான் போயிட்டு வரணும் போல. ட்ரெயின்ல போட்டா உள்ள வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு தான் பார்த்தேன். அந்த சரௌண்டிங்ல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டதை வச்சுலாம் நீ சொல்லுங்க. நாங்க வந்து பாத்துக்கிறோம் நல்லா சொல்றோம். அப்போ நான் போய் பாத்துட்டு வர நீ வந்து சொல்லு. நீங்க அந்த குரோம்பேட் சைடுல உங்களுக்கு ஒரு கடையே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து செக் அவுட் பண்ணி போகலாம். ஒரு சூப்பரான கடை. அதை தாண்டி வேற என்ன? அதை தாண்டி டிஷர்ட்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாவ் மென்ஸ் அங்க பாத்தீங்கன்னா அது வந்து பெருங்குடி இந்த சைடு எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா நீங்க வந்து டிஷர்ட் மட்டும் போற மாதிரி இருந்தீங்கன்னா அங்க போலாம். ஷர்ட் ஓரளவுக்கு இருக்கும். ஆனா கலெக்ஷன் ஆமா நீங்க டிஷர்ட் மட்டும் வேணும்னா 100 ரூபாய் தான். ஆமா 100 ரூபாய் தான். ஏதோ டீசல் எல்லாமே கலந்து ஒரு ஷார்ட்ஸ் வச்சிருப்பியே. இங்க வந்து டீசல் ஜிப்ல ஒரு இது போட்டிருக்கோம். பட்டன்ல ஒரு லீவ்ஸ் போட்டிருக்கோம். பிராண்ட் ஒரு இது டீசல். அந்த இது வந்து இந்த கடை வந்து நான் ஒரு நல்ல கடை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் வேற ஏதோ ஒரு கடை 2-3 கடை இப்போ பேட் பாய்ஸ் தெரியல. பேட் பாய்ஸ் இருக்கு. வடபழனில இருக்கு. வலசாகம் சைடுல பாத்துட்டு. அப்புறம் த்ரிஃப்ட்டுக்கு வந்து நீங்க வந்து அந்த வேஸ்ட் 360 வேலைச்சேரி கூட ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நான் ஷாப் பண்ண சொல்ல அவங்க வந்து த்ரிஃப்ட் பேஸ்டா இருந்தாங்க. பேண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ வந்து சர்ப்ளஸா மாட்டாங்க நினைக்கிறேன். அங்க போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்த்தது வந்து நல்லா தான் இருக்கு. கலெக்ஷன்ஸும் நல்லா தான். அப்புறம் மோனிக்கு விஷயத்தெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க போய் செக் அவுட் பண்ணி வேஸ்டட் பாத்தீங்கன்னா உங்க
ஆக்சுவலா நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. எதுவுமே ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் வாங்க முடியும், எனக்கு வந்து எதுவுமே உள்ள இல்ல. அது மாதிரி நிறைய கூட்டம் வருது. சொல்ல மாட்டேன் சொல்லிட்டியா ப்ரோ? சொல்ல மாட்டேன். ஆவடி சைடுல இருந்தீங்களா? நான் ஒரு 2 கடை கேட் கீப் பண்ணி வச்சிருக்கேன். அங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கடை, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எப்படி சொல்ல மாட்டேன், அதே மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இவன் சொல்லிட்டான், நான் நிஜமாக சொல்ல மாட்டேன். 2 கடை வந்து நான் கேட் கீப் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். அது வந்து ஏதாச்சும் கொஞ்சம் வார்த்தை வேணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கே தெரியாது, 2 பேரும் தெரியாது. நாங்க போய் தான் காலையில போய் வந்துருவோம், தெரிஞ்சா அது வேலை வேஸ்ட் ஆயிடும்ல. அப்புறம் நம்மளுக்கு வீடியோ வேலை போட்டு வரும், அது வந்து இது பண்ணாம. அதனால வந்து எனக்கு தெரியும், 2 பேரும் தெரியாது. எனக்கு தெரியும், ஐடியா இல்ல. அப்புறம் வந்து வேற ஏதாச்சும் விட்ட மாதிரி யோசிங்க. ஹீரோ வந்து நான் வந்து ப்ரொமோஷன்ல தான் இந்த கடையை வந்து எனக்கு தெரியும். இப்போ தான் பிராண்ட் இப்போ வந்து ப்ரொமோஷன்லாம் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் பிரிட்ஜுக்கு இதெல்லாம் பண்ணலாம். ப்ளஸ் சைஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கு. நானும் ப்ரொமோஷன் பண்ணேன் தான். நானே எங்கள் அப்பா எல்லாமே ஃபேமிலியாக சேர்ந்து ஆக்சுவலாக அது ப்ரொமோஷன் தாண்டி அது அவங்களோட ஷர்ட்டோட குவாலிட்டி ரொம்பவே பக்காவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய வெரைட்டி இருக்கு அண்ட் வந்து அது குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது. நான் வந்து ஃபீல் பண்ணி பார்த்து போட்டு தான் சொல்கிறேன். நான் நிறைய இது மாதிரி வந்து பெரிய பிராண்ட்ஸுக்கெலாம் வந்து நான் ஷவுட் அவுட்லாம் கொடுக்க மாட்டேன் என்னோட வீடியோவில். ப்ரொமோஷன் தான் ப்ரொமோஷனோட போயிடும். ஸோ இந்த பிராண்டை பற்றி தான் நான் கொஞ்சம் பெரிய பிராண்ட் அதனால சொல்கிறேன். அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்க ஷர்ட் கலெக்ஷன் வந்து மஜாவாக இருக்குது. பிரிண்டடாக இருந்தாலும் சரி, பிளைனாக இருந்தாலும் சரி, ஒரு பக்காவா இருக்குது. நீங்க ஸ்ட்ரீட் வேர்லாம் வந்து கேஷுவல் ஃபார்மல் இந்த மாதிரி தான். ஃபார்மல் ஸ்ட்ரீட் வேர் இந்த பேகிலாம் வேணும்னா அந்த கடை வந்து பேகிலாம் இருக்குது. ஷர்ட்டுக்கு வந்து ஷர்ட் தான் எனக்கு நல்லா இருக்குது. சீனோஸ்லாம் எனக்கு பிடிக்கல. ஃபிட் வந்து ஒரு நார்மல் ஃபிட்டு, பென்சில் ஃபிட் மாதிரி, ஸ்கினி ஃபிட் மாதிரி இருக்குது. அதனால எனக்கு பிடிக்கல. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்கினி ஃபிட்லாம் போடுவீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஷர்ட் வந்து வாங்குறது ஒர்த்து. நீங்கள் ஷர்ட் தெரியுதுன்னா டிஆரில் பாண்டி பஸாரில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, வேறு லெவல் இருக்கும். அப்புறம் அண்ணா நகரில் எஸ்ஓஜி அங்கே ஆல்ரெடி பேசிடுவோம் நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அதுவும் வந்து நல்லா இருக்குது. அந்த போய் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணி வச்சு. இன்னொன்று என்னன்னா, முன்னாடிலாம் வந்து மேக்ஸ், ஜூடியோ, H&M இந்த பெரிய பெரிய அதுவும் ஒரு ஜூடியோவும் ஒரு நல்ல கடை. வந்து வாங்குறத பொறுத்து தான் இருக்கு. நீங்க என்ன வாங்குறீங்கன்ற பொறுத்து தான் இருக்கு. டிஷர்ட், பிரிண்டட் ஷர்ட்லாம் எனக்கு வந்து சீக்கிரமா வந்து ஃபேட் அவுட் ஆயிருக்கு. டெனிம் ஜாக்கெட்லாம் நல்லா இருக்கும். டெனிம் ஜாக்கெட் சூப்பரா, ஜீன்ஸ் வாங்கலாம். அப்புறம் வந்து ஃபிளானல் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஷூஸ் கூட ஓகே. ஷூஸ் கூட ஓகே தான். எல்லாமே வந்து அங்க இருந்து உருவுறது தான். H&M சார்ல இருந்து உருவுறாங்க அவங்க. பட் அதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. நிறைய பேர் நம்ம பசங்களே வந்து வாங்கி போட்டுருக்காங்க. ஒயிட் கலர் பேசிக்லாம் வாங்கலாம், அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஜீன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். உமன் சைட்ல, உமன் செக்ஷன்ல போயிட்டு ஸ்வெட் பேண்ட்ஸ் போய் பாருங்க, மஜாவா இருக்கு. வெஸ்ட் சைடு வந்து ஒரு டீசென்டான கடை, ஒரு நல்ல கடை. கொஞ்சம் பிரைஸ் இது வந்து நிறைய பேர் தெரியும், அதனால இதெல்லாம் எல்லாரும் போய் வாங்குறது. பிரைஸ் வந்து ஜூடியோட கொஞ்சம் அதிகம். ஆனா பட் லிமிட்டடான பீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மஜாவா இருக்கும். அது போய் செக் பண்ணலாம். நம்ம சைஸ்ல இருக்கிறவங்கலாம் பார்த்துக்குவாங்க. நான் ஒரு சைஸஸ் இருக்காது. இவன் ஆக்சுவலாக ஒரு ஸ்வெட் பேண்ட்ஸ் வாங்கியிருந்தான் மெரூன் கலர். உமன் செக்ஷன்ல நான் 2 பேரும் வச்சிருந்தோம். அது ஒர்த்து. பக்காவா இருக்கும். அப்புறம் வேற இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய கடைங்க. பெரிய கடைன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு போய் பெரிய ஆள் இல்லை. ஸோ அதனால லைட்டா உங்களுக்கு அவரே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க சென்னைக்கு வந்து புதுசு அப்படின்ற பட்சத்தில் நீங்க இந்த கடையெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. எல்லாம் நான் சொன்ன கடையெல்லாம் மஜா கடை. போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீடியோ கீழே வந்து நீங்க வந்து இந்த வீடியோ வந்து பிகிஸ் நானே சென்ட் பண்றேன். 50 ரூபா கொடுத்து ஒரு கமெண்ட்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸையும் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொல்லுங்க எந்தெந்த கடை உங்களுக்கு பிடிச்சி. எதுவுமே ஸ்பான்சர்லாம் இல்ல, எல்லாமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றோம். என்னோட ஃபேவரட் கடை பேட்ரா வார்ட்ரோப், எஸ்ஓஜி, ஸ்பென்சர். இதுல வந்து நிறைய கடை இருக்கு. ஸ்பென்சர் தான் எல்லாத்துலயும். ஸ்பென்சர் தான் ப்ளஸ் சைஸ். உனக்கு ஃபேவரட் கடை ஸ்பெசிஃபிக்கா ஒரு கடை சொல்லணும்னா ஸ்பெசிஃபிக்னா புக்கியோல ஜீன் கலெக்ஷன் பேட்ரா வார்ட்ரோப் தான். பேட்ரா வார்ட்ரோப். ஸோ எனக்கும் வந்து பேட்ரா வார்ட்ரோப் தான் பிடிக்கும். அது ஒரு அண்டர்ரேட்டட் கடைன்னு நினைக்கிறேன். மேபி அவங்களோட லொகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அது மாதிரி பாரிஸ் அங்க பீச் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும்.
அந்த லொக்கேஷன் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி இருக்கும். பட் அது செகண்ட் பிரான்ச் வந்து பர்சராவகத்தில் இருக்குது, அங்கே போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. சப்போஸ் வேறு ஏதாச்சும் கடையை மிஸ் அவுட் பண்ணிட்டேன்னா பார்ட் 2ல் வந்து சந்திப்போம். See you guys, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். புதுசாக சென்னைக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு மஜாவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இத்துடன் விடைபெறுகிறேன் உங்கள் ஃபேஷன் பி. signing off. Bye guys.